டிரைவர் தம்பி, இந்த தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன், உங்களுக்கு நல்ல புத்திய தாத்தான்னு கொடுத்துட்டாங்க. ஐயோ மேடம், காப்பி தாங்க, நான் எடுத்துக்கிறேன். கை தவறி விழுந்துருச்சு. பழி வாங்குறாங்க. பாத்தல மக்கள் ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சுப்பா இவ்வளவு சுத்தமான காத்த சுவாசிச்சு. ஆமாம்மா, எனக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மனசெல்லாம் அப்படியே லேசான மாதிரி இருக்கு. உங்க மனசெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா என் மனசுதான் என் கிட்டயே இல்லையே. என்ன சொல்ற தேனு? அது ஊர அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் மாமா. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், நீங்க தான் வேற எங்கேயோ இருக்கீங்க. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு காஃபி தர சொல்றேன். மித்ரா, சித்தப்பா காஃபி போட்டு கொடுங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நாளைக்கு விடிஞ்சா பொங்கல், வீட்டுக்கு ஒட்டடை வேற அடிக்கணும். பாருங்க, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்க. அதான் ஒரு மாதிரி யோசனையாவே இருந்துகிட்டு இருக்கேன். இதுல என்ன சார் யோசனை பண்ணிக்கிட்டு? இப்ப என்ன உங்களுக்கு வீட்டை சுத்தம் பண்ணோம், அவ்வளவுதானே? நீங்க அந்த கவலையெல்லாம் விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அட, நீங்கெல்லாம் டவுன்ல வளர்ந்த பிள்ளைங்கப்பா, உங்களுக்கெல்லாம் இந்த வேலை செட் ஆகாது. சித்தப்பா, நாங்க என்னதான் டவுன்ல இருந்தாலும் எங்களோட வேர் இந்த ஊர்ல தானே இருக்கு. ஆனா என்ன, படிக்க வெளியூர் போனோம், அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். என்னமா? நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா, நாங்களே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு தரோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க, ஓகேவா? சரியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்பவே வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரி சித்தப்பா. நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? இவங்க சொல்லிட்டா நான் வேலை செஞ்சிருவேனா? பசங்களா பாத்து கை கால இடிச்சுக்காம பத்திரமா சுத்தம் பண்ணணும், சரியா? ஏய் அருண், ஐயா இந்த காத்தாடியும் கொஞ்சம் தொடச்சிடுறா. எது சார், இந்த காத்தாடியா சார்? ஆமாப்பா. சுத்தம் பண்ணிடுறேன் சார், பலன்னு தொடச்சிடுறேன் சார். காத்தாடிய சுத்த விட சொன்னா சுவிட்ச போட்டு சுத்த விட்டுறலாம். சுத்தம் பண்ண சொல்றாரு, மேலே ஏரியில சுத்தம் பண்ணோம். ஓகே, ஸ்டூல் எடுத்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த விளக்க சுத்தம் பண்ணுவோம். என்ன இந்த பக்கம் எவனையும் காணோம்? நாம வேற ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கோம். இங்கேயே உட்கார்ந்து இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கிளம்பிடுவோம். அப்பப்பா, ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சுப்பா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விட்டத பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, முருகேசன் சார் இந்த ஃபேனை க்ளீன் பண்ண சொன்னாரு. நானும் ஸ்டூல் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டேன். ஆனா க்ளீன் பண்ண எப்படி இந்த ஸ்டூல் மேல ஏறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தேன, நீ ஒன்னு பண்ணி ஸ்டூல பிடிச்சு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த ஸ்டூல மட்டும் பிடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் தம்மா தொண்டு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது. இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்க கூடாது. யாருக்கு? எனக்கு, மீ மைசெல்ஃப் முஜே. ஐ அது பிடிங்க.
பாத்து 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 ஓகே பாத்து பாத்து எல்லாம் ஓகே தான். எனக்கு புரியல. என்ன எல்லாரும் என்ன கடுப்பேத்தி பாக்குறீங்களா? மித்ரா ரிலாக்ஸ். நீ ஏன் இப்ப இவ்வளவு கோவமா பேசுற? நான் ஒண்ணு கோவமா பேசல, கேக்குறேன் அவ்வளவுதான். அங்க எல்லாரும் தேன் போட்ட கோலத்தை சப்போர்ட் பண்ணி பேசினாங்களே, அதை நினைச்சு அப்செட் ஆயிட்டியா? சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களா? இல்ல, பேசுனீங்க. அட நான் யதார்த்தமா தான் பேசினேன். அவ சின்ன பொண்ணு, பாவம். அவ கூட போய் நீ போட்டி போட்டுக்கிட்டு ஏன் இப்ப இவ்வளவு அப்செட் ஆகுற? போதும் வினய், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. ஆனா நான் நீங்க பண்றதுக்கெல்லாம் கவலைப்பட போறதே இல்ல. மித்ரா நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நீ தான் கவலைப்பட போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வா போலாம். நான் உங்களை நினைச்செல்லாம் கவலைப்படல. நீங்க என்ன சீண்டனுன்னு தேனுக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களோன்னு தோணுது. அது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. எல்லா நேரத்திலயும் விளையாட்டா இருக்காதீங்க வினய். கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. அவ சின்ன பொண்ணு. நீங்க விளையாட்டுக்கு சொல்றத அவ சீரியஸா எடுத்துப்பா. இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா, பிரசாதத்தை நீங்களே எல்லாருக்கும் கொடுங்கக்கா. சரிம்மா. அம்மாடி, அந்த சக்கரை பொங்கல் எடுத்து அடுப்பு மேல வை. சரிங்கக்கா. மம்மி, எனக்கு கரும்பு வேணும் மம்மி. கரும்பா? இரு. மித்ரா கரும்பு வெட்டுறதுக்கு எது கத்தி? வேற எப்படி அங்கிள் சாப்பிட முடியும்? இரு விக்ரம், இப்ப பாரு. பாத்தியா? 1 2 3. சூப்பர்மேன், எப்படி இந்த கரும்பை உடைச்சீங்க? தோ இப்படிதான், இப்படி. இந்தா. கிரேட் சூப்பர்மேன், சூப்பர். மாமா, நீங்களும் இந்த மாதிரி கரும்பு உடைப்பீங்களா? ஓ, உடைப்பனே. இப்ப உடைக்கிறேன் பாரு. உடைக்கலாமா? சூப்பர் சூப்பர். சூப்பர் மாமா, நீங்களும் சூப்பரா கரும்பு உடைக்கிறீங்க, சூப்பர்மேனும் சூப்பரா கரும்பு உடைக்கிறாரு. யாரு அதிகமா கரும்பு உடைக்கிறான்னு ஒரு சின்னதா போட்டி வச்சு பாக்கலாமா? வச்சுட்டா போச்சு. சூப்பர் மாத்தேனு, இப்பதான் பொங்கல் களை கட்டுது. என்ன மகனே, ரெடியா? ரெடி சித்தப்பா. நானும் ரெடி தான் சார். ஐயோ, இல்ல இதெல்லாம் வேணாம். தேவையில்லாம எதுக்கு இதை செய்யறீங்க? இதுல என்ன இருக்கு மித்ரா? நாங்க ஏதோ அதை சின்ன ஃபன்னா நினைச்சுதான் விளையாடுறோம். என்ன வினய், கரெக்ட் தானே? ஆமா சார். ஓகே கார்த்திக் சார், போட்டி ஆரம்பிச்சிடலாமா? நான் கரும்பு கொண்டு வரேன். கார்த்திக் சார், இந்தாங்க பிடிங்க, உடைங்க.
என்னதான் மித்ரா ஃபர்ஸ்டா வந்தாலும் தேன் போட்ட கோலம் தான் பெஸ்டா இருக்கு. தேங்க் யூ சூப்பர்மேன். பைலட் நீ ஃப்ளைட்டை சரியா ஓட்ட மாட்டேங்கிற. எந்திர இவர் வேற பைத்தியம், ஏதாச்சும் ஒண்ணு உளறிக்கிட்டே இருக்காரு. என்ன சூப்பர்மேன், நல்லா பொங்கலை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன சூப்பர்மேன், இன்னைக்கு நீங்க கரும்பு போட்டியில ஜெயிச்சதுக்கு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு தான் வந்தேன். ஓ கிஃப்ட் வேற. இந்தா இத முதல்ல புடி. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல இதை வாங்கிட்டு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. ப்ளீஸ் சூப்பர்மேன் வெச்சுக்கோங்களேன். ஓ தேனு, நீ என்ன நினைப்புல இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரியும் நீ பாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஓ தேனு தயவு செஞ்சு ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய் நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பழகுனேன். நீ பாரு, அதுவும் தப்பு நீ யோசிக்க வச்சிடாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் நீங்க ஏன் என்ன ரிஜெக்ட் பண்றீங்கன்னு. எல்லாம் அந்த மித்ராக்கா சொல்லிதானே. தேனு என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க மித்ராக்காவை லவ் பண்றீங்க தானே. அதனால தானே நீங்க என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய் லூசா நீ என்ன பேசுற? அப்புறம் ஏன் என்ன நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஓ அது ரொம்ப சிம்பிள். என்னால உன்னை அந்த மாதிரிலாம் நினைக்கவே முடியாது. போதுமா? பாரு, தேவையில்லாம என்ன பேச வைக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு, இதெல்லாம் செட் ஆகாது. ஓ ப்ளீஸ் என்ன விட்டுற. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோட என் முன்னாடி வந்து நிக்காத. இந்தா புடி, வாட்ச் எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. போன்னு சொல்றல, போ. போ. அடுத்தபடியா சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போகுது. ஏன்பா நடுவர் தம்பி, ஆரம்பிச்சிடலாமா? விக்ரம், விக்ரம், ஆல் தி பெஸ்ட். விக்ரம், நீதான் வின் பண்ண போற. கான்ஃபிடென்ட்டா ஓடு. கடவுளே, விக்ரம் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும். எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா, ஆரம்பிங்க. தம்பி ரெடியா? கெட் செட் கோ. இப்ப பாத்தீங்களா வினய், இதுதான் வேண்டாம்னு சொன்னேன். விக்ரம் உன்னால முடியும். விக்ரம் இந்திரி, இந்த அங்கிள நம்பு. கம் ஆன் விக்ரம், கம் ஆன் விக்ரம், உன்னால முடியும். இந்திரி விக்ரம், ஃபாஸ்டா ஃபாஸ்டா விக்ரம். எஸ் எஸ், கம் ஆன். சூப்பர் விக்ரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.
தம்பி சூப்பர். விக்ரம மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டீங்க. கார்த்திக் சார் வேணா வர நீங்க டிரைவர் தம்பி பாத்தீங்களா ஜெயிக்க வச்சிட்டாரு. ஆமா கிரேட் தான். சூப்பர்மேன் எனக்கு மட்டும் சூப்பர்மேன் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே சூப்பர்மேன். தம்பி அந்த ரெண்டாவது ஆளா ஓடி வந்தது யாருப்பா? மேடைக்கு வாப்பா. சூப்பர்ப்பா. வா 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 வா. தந்தானே 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 நோ தந்தானே 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 நோ தந்தானே 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 தேங்க்ஸ் அங்கிள், உங்களால தான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. இல்ல விக்ரம், எல்லாம் உன்னால முடியும் நினைச்சதுனாலதான் நீ வின் பண்ண. என்னப்பா இந்த புள்ள அடிச்சிரு போல இருக்க. கரெக்டா வருது. சுத்தி சொந்தக்காரங்களா இருக்காங்க, போட்டு தள்ளிடாதம்மா. வா 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 வா. அப்படிதான் அப்படிதான். யாரு அந்த புள்ள? நல்லா வருது. அடுத்து யாரு? எல்லாம் பேர் கொடுத்துக்கலாம், பேர் கொடுத்துக்கோங்க. சூப்பர்மா சூப்பர். அப்படிதாம்மா அப்படிதாம்மா. வாமா வாமா வாமா. பானை பக்கத்துல வந்துருச்சு. அடிமா அடிமா அடிமா. விட்டாதம்மா, போடுமா. இல்லையா இதெல்லாம் நடக்குது. சாரி 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 சாரி. மாப்ள குட்டி சத்தான் போற போக்க பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற 10 மட்டைக்கு ஓப்பனிங் செரமனி பண்ணாம விட மாட்டா போல இருக்கு. யோ விடியா பாவயா. வாமா 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 வாமா. அப்படிதாம்மா. இந்த பிள்ளை கரெக்டா வந்துட்டு இருக்கியா? அப்படிதான் அப்படிதான். போ 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 போ. வாமா 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 வாமா. அப்படிதாம்மா. வாமா 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 வாமா. யாரும் சொல்லி கொடுக்க கூடாது, யாரும் சொல்லி கொடுக்க கூடாது. ஆமா கொஞ்சம் தப்பா நிக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுமா. முயற்சி பண்ணு. ஆமா. அட இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பானையை அடிக்க வேண்டிய நேரத்துல இப்படி விட்டுருச்சு. அட என்னம்மா பக்கத்துல வந்துட்டு இப்படி விட்டுட்டியம்மா. சரி விடுமா விடுமா. ஆமா இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயமா. சரி பரவாயில்ல வந்துரு வா. ஏமா நீ கம்ப சுத்தி சுத்தி காத்து வாங்கினதெல்லாம் போதும். போ போ. அடுத்தால வர சொல்லுங்கப்பா சீக்கிரம். கம்ப கொடுத்துட்டு போமா. ஏப்பா அடுத்த ஆளுக்கு கண்ணை கட்டி விடுங்கப்பா. வரட்டும். மித்ரா அடுத்து நீங்க போங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். என்ன இது மித்ரா, சும்மா போய் கலந்துக்கோங்க. என்னப்பா அடுத்த ஆளு ரெடியா இல்லையா? சீக்கிரம் வந்து கலந்துக்கோங்க. ஆமா அப்படியே இவ போய் கலந்துக்கிட்டு அடிச்சு ஜெயிச்சிட போறாளா? ஒருத்தி முகத்தை பார்த்தாலே தெரியும் அவ ஜெயிப்பாளா தோப்பாளான்னு. மாப்ள இவெல்லாம் போய் ஜெயிக்கிற மாதிரியே தெரியல. நான் போய் ஜெயிக்கிறேன் பாருங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. அண்ணி நீங்க சும்மா இருங்க அண்ணி. அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி உரி அடிக்க இந்த ஜில்லாவில யாருமே கிடையாது. அங்கங்க பொம்பளை பிள்ளைங்க ஏரோப்ளேன் ஓட்டுது, கப்பல்லாம் ஓட்டுது. நீங்க என்னம்மா உரி அடி அடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அவ்வளவுதான் உன் இஷ்டம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. மாப்ள புண்ணாக்கு மூட்டை போற ஸ்டைல பார்த்தா குச்சியால பானை அடிக்க மாட்ட போல இருக்கு. ஒரு ஸ்டூல போட்டு ஏறி பானை கையில கழட்டி கொண்டு வந்துருவா போல இருக்கு. அங்க பாரு. இருமா இரு இரு ஒரு நிமிஷம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆடாடா பார்ப்பா மரியாதைய. இவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்தா இன்னைக்கு பானையை 3 பீஸா உடைச்சிருவாங்க போல இருக்க. நல்லா கை தட்டுங்க.
இல்ல பூசாரி, இந்த வருஷம் பரிவட்டமோ சாமி மாலையும் எனக்கு வேண்டாம். என்ன முருகேசன் சொல்றீங்க? வருஷம் வருஷம் உங்களுக்கு தான் சாமி மாலை போட்டு பரிவட்டம் கட்டுறது அதான ஊர் மரியாதை. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பூசாரி. இது எங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவர் இல்லன்னு தான் நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எங்க அண்ணன் பையன் கார்த்தி வந்துட்டான்ல, அதனால அந்த மாலையும் பரிவட்டத்தையும் அவனுக்கு கட்டுங்க. ஐயோ சித்தப்பா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் உனக்கு முறையா பண்ண வேண்டிய மரியாதைப்பா, மறுக்க கூடாது. இது சாமி விஷயம். என்னம்மா? சரின்னு சொல்லுப்பா. சரி சித்தப்பா. என்ன தெரியுதுலா? எது சின்ன பொண்ணு விளையாட்டா பண்றா, நாமளும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொறுத்து பார்த்தா நீ அப்படியே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு போயிட்டே இருக்க. அம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து லவ் சொன்னப்போ நான் தான் தெளிவா நோன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப பின்னாடியே வந்து லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நீ வேண்டாம் தான் நான் விலகி போறேன். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குதுன்னு தயவு செஞ்சு அதை மட்டும் கிராஸ் பண்ணாத. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திகா மட்டும்தான். ஓ, மேடம் இன்னும் கோவமா இருக்காங்க போல. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திகா மட்டும்தான். பாத்து கார் எங்கேயாச்சும் கவுந்தர போகுது. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்க மேடம், அப்படியே ஆகட்டும். கார்த்திக் சார் சொல்லுங்க. சரி சரி, நாங்க வந்துடுறோம் சார். வினய், இன்னும் 1/2 கிலோமீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு தாபா இருக்கான். அங்க எல்லாரும் சாப்பிட்டு போலான்னு கார்த்திக் சார் போன் பண்ணி சொன்னாரு. சரி, ஓகே. நீ வேண்டாம் தான் நான் விலகி போறேன். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திகா மட்டும்தான். சர்ப்ரைஸ்! மாளவிகா, ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. என்னடி, ஒரு கால் கூட பண்ணாம வந்திருக்க? அதான் சொன்னேன்ல சர்ப்ரைஸ்னு. ஒருவேளை நான் வீட்ல இல்லாம போயிருந்தா அப்புறம் என்ன, எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிருக்கும்.
அடுத்த வாரம் எக்ஸாம். இன்னைக்கு படிக்கலான்னு தேடுறேன், மெட்டீரியல்ஸ் எதையுமே காணோம். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம என்னைக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம், அதுக்காக எக்ஸாம்க்கு படிக்காம இருக்க முடியுமா? அதான் உன் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு வந்தேன். ஆனா எனக்கு தெரியும் தேனு, நீ வீட்ல தான் இருப்பேன்னு. எப்படி? நீ அடிக்கடி சொல்லுவியே சூப்பர்மேன். அந்த சூப்பர்மேனுக்கு இங்கதானே டியூட்டி, அப்ப நீயும் இங்கதானே இருக்கணும். ஆமா, எங்க அவரை காணோம்? இன்னும் வரலையா? அடி போடி, நீ வேற. இவளா? இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? ஹலோ ஹலோ சூப்பர்மேன், நான் தான் தேனு. தெரியுது, சொல்லு. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தேனு, எதுவா இருந்தாலும் சுருக்கமா சொல்லிட்டு போன வை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகே ஓகே, நான் சொல்றேன். இனிமே நீங்க யூனிஃபார்ம்ல எல்லாம் வர வேணாம், சும்மா கேஷுவல் ட்ரெஸ்லயே வாங்க. இங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் கேஷுவல் ட்ரெஸ்ல வர முடியாது. எதுவா இருந்தாலும் கார்த்திக் சார் சொல்லட்டும், அப்ப நான் அப்படி வரேன். இப்ப சார் சொன்னா என்ன, இப்ப நான் சொன்னா என்ன? இனிமே நீங்க வேலைக்கு வரா மாதிரி கிளம்புனீங்கன்னா கேஷுவல் ட்ரெஸ்ல தான் வரணும். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. டாட். ஏய், நம்ம இருக்கிற டென்ஷன்ல இந்த லூஸ் வேற. அங்க பாரு தானியாவ, அவ கையால எடுத்து அவளே தானே சாப்பிடுறா. நீயும் அந்த மாதிரி பழகிக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துரு. இல்ல, நீ ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். விக்ரம் உன்ன. ஹாய் விக்ரம், தானியா. அங்கிள், உங்க Dress சூப்பரா இருக்கு. Thank you. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா சாப்பாடு மட்டும் சாப்பிடாத. மித்ரா, மித்ரா, போது மித்ரா. என்ன மித்ரா, ஏன் அடிக்கிற? அவன் சின்ன பையன், பாவம். போதும் வினய், இவனுக்கு நீங்க அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. மித்ரா, ஏன்? ப்ளீஸ் வினய், நீங்க வாசலுக்கு போய் காரை ரெடி பண்ணி வைங்க, நான் பசங்களை கூட்டிட்டு வரேன். போங்க, லேட் ஆயிடுச்சு. டேய், அங்க என்னடா பார்வை? சாப்பிடு. முதல்ல நீயே எடுத்து சாப்பிட பழகிக்க, இல்லன்னா உன்னை அடி பின்னிடுவேன். மம்மி, நீ தானே எனக்கு எப்பவுமே சாப்பாடு ஊட்டி விடுவ. எனக்கு நீ ஊட்டி விட்டாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். இந்த ஒரு வாட்டி தான், இனிமே நீ தான் சாப்பிடணும், புரியுதா? அழாத, அழாத விக்ரம். கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி இடையில போந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்களே. மித்ராக்காக்கு வேற வேலையே இல்லையா? என் லைஃப்ல குறுக்க வராங்க. இத தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு என்னன்னே புரியல. தெரிஞ்சுதான் பண்றாங்க, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் சொல்றேன் தேனு. மித்ரா அக்காக்கும் சூப்பர்மேனுக்கும் இடையில ஏதோ சம்திங் இருக்கு. என்னடி நீ சொல்ற? ஆமாடி, நீங்க 2 பேர் டூயட் ஆடிட்டு இருந்தத நானும் பார்த்தேன், உன் மித்ரா அக்காவும் பார்த்தாங்க. அப்ப அவங்க முகத்தை நீ பாத்திருக்கணுமே, சும்மா சூரியன் மாதிரி தகன்னு கொதிச்சிட்டு இருந்தது. அத ஒன்னும் நீ சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அந்த நேரத்துல என் முகத்தை நீ பாத்திருந்தாலும் அந்த மாதிரி தான் கொதிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு உன் சூப்பர்மேன் ஸ்மார்ட்டான ஆளுடி. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவர் மேல கொஞ்சம் கிரஷ் வரதா செய்யும். அப்படி இருக்கப்போ மித்ராக்கா மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஆனா என்னோட டவுட் எல்லாம் அந்த வினய் மேலதான். என்னடி பாக்குற? மித்ராக்கா கார்ல ஹார்ன் சவுண்ட் கொடுத்ததும் வினய் எப்படி பதறிட்டு போனாரு கவனிச்சியா? உன் கூட டூயட் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் ஜாலியா தான் இருந்தாரு. மித்ராக்கா முகத்தை பார்த்ததும்
அவர் முகத்துல கலவரமே வந்துருச்சு. ஏதோ மந்திரிச்சு விட்டது மாதிரி உன்னை விட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உன்கிட்ட சொல்றேன். எதுக்கும் மித்ராக்கா கிட்ட நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. ஓ சூப்பர்மேன் உன் கூட ரீல்ஸுக்கு தான் டான்ஸ் ஆடினாரு. ஆனா மித்ராக்கா சொடக்கு போட்ட உடனே அவங்க பின்னாடி ஓடிட்டாரு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டேன்னு அப்பதான் உன் சூப்பர்மேன் உனக்கு கிடைப்பாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது நீதான். நான் வரேன். டெலீட் பண்ணுன்னு சொல்றேன்ல. பாட்டி வீடியோ டீசென்ட்டா தானே இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி டென்ஷன் ஆவறீங்க? யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க பாட்டி. இத பாரு, நீ அத பத்தி எல்லாம் எதுவும் பேசாத. முதல்ல டெலீட் பண்ணு. பாட்டி இந்த ஒரே ஒரு வீடியோ தானே, இருந்தா இருந்துட்டு போட்டோம் பாட்டி ப்ளீஸ். இப்ப நீ அதை டெலீட் பண்ண போறியா இல்ல உன் மாமாக்கு போன் பண்ணி இப்ப அவனை வர சொல்லட்டுமா? நானு அண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் தேனு. அந்த கருமத்தை அழிச்சுதான் தொலையேன். தோ டெலீட் பண்ணிட்டேன், போதுமா? சரியான பூமஸ். பூமரா? இவ போற போக்க பார்த்தா சரியாவே இல்லையா நாகு? அண்ணி வயசு கோளாறு, அப்படிதான் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். தாய் தகப்ப இல்லாத பொண்ணுன்னு பார்த்தேன், எல்லாம் சரியாயிடும் விட்டா எல்லாமே என் தலையில தானே வந்து விடியும். அண்ணி இதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க? காலா காலத்துல நீங்க அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி வச்சுட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னைக்கா இருந்தாலும் நாம தான் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும். அத சீக்கிரமே ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுற வேண்டியது தானே. மித்ரா, நான் மார்னிங் வீட்ல இருந்து வந்ததுல இருந்து உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ஏன் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்க? அது காரணம் நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் தேன் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுன்னு தான் நினைக்கிறேன். எப்பவும் போல நீ என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்ட மித்ரா. தேன் என்கிட்ட வந்து இனிமே உங்களோட நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பேன், வேற எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால தான் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். சின்ன பொண்ணு தன்னோட தப்ப உணர்ந்து நம்ம கிட்ட வரும்போது நாம அடமட்ட நடந்து கூடாது மித்ரா. அதான் நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சிடாத. நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? அது உங்க ரெண்டு பேரோட பர்சனல். ஆனா கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டிரைவர், அவ்வளவுதான். எந்த முதலாளியும் தான் வீட்டு பொண்ணோட டிரைவர் டான்ஸ் ஆடுறத விரும்ப மாட்டாங்க. நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் ரீல்ஸ் பண்றோம்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? தேன்மொழியை விட்டுருவாங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. இதுக்குதான் இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? அம்மா, இப்படி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணதெல்லாம் இப்போ சாதாரணமான ஒரு விஷயம். தேனு சின்ன பொண்ணு, வினயை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம கவலைப்பட்டு உங்க உடம்ப போட்டு கெடுத்துக்காதீங்கம்மா.
நீங்க யூனிஃபார்மை விட கேஷுவல்ஸ்ல தான் நல்லா இருக்கீங்க. இல்ல கார்த்தி, எனக்கு என்னவோ அது தப்பாவே தோணுதுப்பா. இதோ மித்ராவே வந்துட்டா, அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். என்னம்மா என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? அத நான் சொல்றேன் மித்ரா. வினய் ஏதோ தேனு கூட ரீல்ஸ் பண்ணாரா, அதை பார்த்துட்டு அம்மா தேனுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்களே சொல்லுங்க. ஏமா மித்ரா, ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி ஆம்பளை கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? மித்ரா, மித்ரா. அம்மா சொல்லுமா, இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? 4 பேர் பார்த்தாங்கன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, வர்றவனுக்கு தேனை பத்தி தெரியுமா இல்ல வினய பத்தி தான் தெரியுமா? இது முக்கியமான விஷயம். இது தேவையில்லாத விஷயம்னு நம்ம அலட்சியமா இருக்க கூடாதுமா. அந்த ரீல்ஸ் பண்ணத நானும் பார்த்தேம்மா. வினய் கிட்ட சத்தம் போட்டேன். தேனு தான் அவரை ரொம்ப கம்பல் பண்ணிருப்பா போல இருக்கு. வேற வழி இல்லாம தான் வினயும் பண்ணிருக்காரு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண கூடாதுன்னு நான் வினய் கிட்ட சொல்லிட்டேம்மா. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவங்க வரும்போது இவளை வீட்டுல இருன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே? அம்மா இது ரொம்ப தப்புமா. ஒரு பொண்ணோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம அவளுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றது சரியா இருக்காதுமா. அதுவும் இல்லாம தேனு மேஜர், அவளை நாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுமா. முதல்ல இந்த வரனை அவளுக்கு ரெஃபர் பண்றோம்னு நாம புரிய வைப்போம். அதுக்கு பிறகு அவளே முடிவை சொல்லட்டும். என்ன தேனு, நான் சொல்றது சரிதானே? அக்கா, நீங்க பயங்கரமான ஆளுக்கா. ஸ்டார்டிங்ல எனக்கு ஃபேவரா பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியில சுத்தி வளைச்சு அவங்க சொல்றதையே தான் நீங்களும் சொல்றீங்க. இல்ல தேனு, நான் அப்படி சொல்லல. நீ முதல்ல மாப்பிளைய பாரு, அப்புறமா முடிவை சொல்லு. இங்க யாருமே நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கம்பல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே உன்னோட விருப்பம் தான். ஓ, அப்ப எனக்கு அந்த மாப்பிளைய பிடிக்கலனா இன்னொரு மாப்பிளைய வர சொல்வீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, எனக்கு மாப்பிள்ளை பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேனு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லியாச்சுமா. இப்ப எதையும் தடுக்க முடியாது. ஏன் முடியாது? உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, நானே போன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிடுறேன். தேனு, ரொம்ப ஓவரா பேசாத. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கோ. சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார், நான் பேசிக்கிறேன். ஓஹோ, இப்ப நீங்க பேச போறீங்களா? பேசுங்க பேசுங்க. தேனு, விளையாடாதம்மா. கல்யாணம்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி 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 சரி. அத காலாகாலத்துல பண்ணிரணுமா. இப்போ வேண்டான்னு தள்ளி போட்டா அதனால நிறைய பிரச்சனை வருமா, புரிஞ்சுக்கோ தேனு. ஓஹோ, அப்படியா? உன்னை தேடி ஒரு நல்ல வரன் வருது. அத தட்டி கழிச்சுட்டா பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எப்படி எப்படி? நீங்க கஷ்டப்படுறீங்களே அந்த மாதிரியா? முதல்ல இந்த வீட்ல நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் இந்த வீட்டோட மெம்பர் இல்ல.
சாதாரண சர்வன்ட் தான், அத மறந்துடாதீங்க. ஆமா, நீங்க யாரு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இந்த வீட்ல வேலைக்காரங்களும் இருக்காங்க. எல்லாரும் உங்கள மாதிரி வந்து எல்லாத்தையும் மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்களா? இல்லல்ல. உங்களுக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாருங்க. அத விட்டுட்டு வாங்குற சம்பளத்தை தாண்டி ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டாம். இப்ப பேசுங்கக்கா, ஏன் அழுவுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அரைஞ்சிருவேன். கார்த்திக் மாப்பிள்ள, அவ பேசினாலும் எல்லாம் கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்கா. அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நல்லது கேட்டது பேசுறாங்கன்னா ஒரு வேலைக்காரி என்ன செய்யணும்? ஒதுங்கி நிக்கணும். அத விட்டுட்டு குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்சா இப்படிதான் மூக்கு அறுந்து போகும். மித்ரா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பூனைக்கு யாரு மணிக்கட்டு போடுவாங்கன்னு. தேனு சரியான நேரத்துல உரைக்கிற மாதிரி பேசிட்டா. நாகு, அவ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. நீயும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. இப்ப மட்டும் தெரியுதோ நான் சின்ன பொண்ணுன்னு? அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவசரப்படுறீங்க? இத பார்த்தேன்னு நீ சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ எனக்கு தெரியாது. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க வரும்போது நீ வீட்டுல இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மித்ரா கால் பண்றா. ஹலோ, சொல்லு மித்ரா. அங்கிள், நான் விக்ரம் பேசுறேன். ஏய் விக்ரம், நீயா? நான் மம்மி நினைச்சிட்டேன்டா. சொல்லு விக்ரம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? விக்ரம், இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? நோ அங்கிள், மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் சொன்னாலும் அழுகையை நிறுத்தவே மாட்டேன்றாங்க. நீங்க சொல்லுங்க அங்கிள். மம்மி ஏன் அழுகுறாங்க? அங்க என்ன நடந்துச்சு? விக்ரம், யாராவது மம்மியை திட்டினாங்களா? ஆமா அங்கிள், தேனாக்கா இருக்காங்கல்ல, அவங்கதான் மம்மியை திட்டினாங்க. தேனா? அவங்க எதுக்கு மம்மியை திட்டினாங்க? அங்கிள், இங்க வீட்ல காலையில இருந்து நிறைய பிரச்சனை தெரியுமா? ஓ, இவ்வளவு நடந்துருச்சா? ஆமா அங்கிள், நீங்க மம்மி கிட்ட பேசி அழ வேண்டாம் சொல்லுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ஏய், இதுக்கே நீ என்கிட்ட இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ற? சரி, நீ போய் மம்மிட்ட ஃபோன் கொடு, நான் பேசுறேன். ஓகே அங்கிள். மம்மி, வினய் அங்கிள் பேசுறாரு. வினயா? அவர் எதுக்கு இப்ப கால் பண்ணாரு? அவர் கால் பண்ணல மம்மி, நான் தான் கால் பண்ணேன். நீ எதுக்கு இப்ப அவருக்கு கால் பண்ண? இல்ல மம்மி, நீ அழுதுகிட்டு இருந்தியா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் வினய் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணேன். குட்ரா போன.
ஹலோ, சொல்லுங்க. என்ன மித்ரா, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அது வைக்கிற முன்னாடி அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான் பாரு. நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? எல்லாம் உங்களாலதான். அது விடுத்தேன்னு உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும், எல்லா விஷயமும் உனக்கு சரியா அமையணும்னு நான் மனசார விரும்புறேன் தேனு. நீ என்ன வேலைக்காரியா நினைக்கிற, எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நான் உனக்கு கெட்டது பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத, அதான் எனக்கு வலிக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ சின்ன பொண்ணு தேனு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ, விக்ரம், தானியா எல்லாருமே ஒண்ணுதான். நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, டைம் ஆகுது, நீ போய் தூங்கு போ. போ தேனு. நாகு, ஏதோ சொல்ல வந்துட்டு நீ பாட்டுக்கு உனக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, எனக்கு 1000 வேலை இருக்கு, என்னன்னு சொல்லு. இல்ல நீ இப்போதைக்கு தேனுக்கு கல்யாணம் அவசியம் தானா? என்ன உளர்ற? அன்னைக்கு நீயும் தான் தேனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, காலாகாலத்துல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்ன. சொன்னதான் அண்ணி. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவளுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிறீங்க? பாவம், அவளே சின்ன பொண்ணு தானே, காலேஜுக்கு போறா. இன்னும் வாழ்க்கையில அவளுக்கு நிறைய விஷயம் இருக்கு அண்ணி. நாகு, எல்லாத்தையும் கல்யாணத்தை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு நல்லதை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசின மாதிரி அவ முன்னாடி கண்டதையும் பேசி அவ மனசை குழப்பி விட்டுறாத. குழப்பி விடுறது தானே என்னோட வேலையே. என்ன சிரிக்கிற நாகு? தேனு ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாரு போ. இதோ உடனே பாத்துட்டு வர நீ. ஹாய். ஹாய். ஐ எம் சிவசுப்ரமணியம். என்னை பத்தி சொல்லணும்னா நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இங்க தான் பிஹெச்டில பண்ணேன். இப்ப அப்பாவுக்கு சப்போர்ட்டா பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். இத நீங்க எல்லார் முன்னாடியும் கேட்டிருந்தா நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஐயா, என்ன இது ஒரு ஜோக்குன்னு சொல்லி இப்படி சிரிக்கிறான்? ஓகே ஓகே, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துடுறேன். உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்கலன்னு சொல்லலாம். இல்ல, மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லங்க, உங்களை விட உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்படியா? என் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க யாரோட காதலுக்கும் குறுக்க நிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காதலுக்கு பிரச்சனைனா நீங்களே களத்துல குதிச்சு சேர்த்து வச்சிருவீங்க. அதுதான் உங்க கேரக்டர். ஆஃப் கோர்ஸ்ங்க. இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவர எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே? இல்லங்க, பிடிக்கல. என்னங்க ஏதோ வேண்டா வெறுப்பா பேசுறீங்க? என்னாச்சு? உங்களை எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா? ஆமாங்க. ஆமாவா? ஏன்? ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்றேன். அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் அவசரமா என்னோட காதலை மறைச்சு உங்களுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. இத நீங்க ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அரமண்ட, இததானே நான் 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? சரியா கேக்கல. இல்ல, இத எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்கிட்ட சொல்றதுல என்னங்க தயக்கம்? ஆமா, நீங்க யார லவ் பண்றீங்க? அவரைதாங்க நான் லவ் பண்றேன். மாப்பிள்ள நல்லதானே இருக்காரு, அப்புறம் ஏன் அப்போஸ் பண்றாங்க? அவரு எங்க வீட்டு கார் டிரைவர். ஓ, ஸ்டேட்டஸ் பாக்குறாங்களா? ஆமாங்க. சரி விடுங்க,
நான் பாத்துக்கிறேன். இருங்க. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? பயப்படாதீங்க, நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகேங்க, வாங்க. சூப்பர்மேன், உங்களை தான் சொல்றாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாமா. அதுக்காக ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஓகே சொல்லிடுங்க. உனக்கிட்ட பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? ஆமா, எதுக்காக அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்க? அதானே உண்மை. எனக்கு பொய் சொல்றதெல்லாம் பிடிக்காது சூப்பர்மேன். இது வாயை உடைக்க போறேன். இனிமே என்ன லவ் பண்றேன்னு வேற யார்கிட்ட போய் சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். ஏதோ சின்ன பொண்ணு பாவம் விவரம் தெரியாம பேசுறான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. தேனே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போங்க போங்க. உங்களை மாதிரி வரப்பா முறப்பா நிக்கிறவங்க தான் டக்குன்னு விழுவாங்களாம். நீங்களும் கூடிய சீக்கிரமே என் வலையில விழுவீங்க. நான் என்ன முயற்சி பண்ணணும்? அசடு அசடு. இத பாரு, வினை மேல நீ ஆசைப்பட்டா மட்டும் அவன் உனக்கு கிடைச்சிருவானா? அவனும் உன் மேல ஆசைப்பட வேண்டாமா? இங்க பாரு, வினை மாதிரி பையனெல்லாம் அவளை ஈஸியா கவுத்துற முடியாது. அவன் பணத்துக்கோ சொத்து சொகத்துக்கோ ஆசைப்படுறவன் மாதிரி தெரியல. ரொம்ப தெளிவானவனா இருக்கான். பெருசா ஏதாவது பிளான் பண்ணாதான் முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல. முதல்ல வினையோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நாம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமே. ரெண்டாவது, வினை கூட நீ எப்பவுமே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். சின்ன கேப் கூட விடக்கூடாது. அப்பதான் அவனை சீக்கிரமா மடக்கி கொண்டு வர முடியும். இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்டி. பார்த்தல அந்த மித்ரா அவனை எப்படியெல்லாம் மயக்கிறான்னு. அதுல பாதியாவது நாம பண்ண வேண்டாமா? ஏ, நான் இல்லடி, நீ. பாட்டி, இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு குரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேள்வி கேட்காம அப்படியே ஃபாலோ பண்றேன். நீங்க கோடு மட்டும் போடுங்க, அதுல நான் ரோடே போட்டுருவேன். இது போதும் தேனு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பீடி சிகரெட் மாதிரி இப்ப எல்லாருக்கும் டீ ஒரு போதை ஆயிடுச்சு. அதுக்கு அடிமையாயிட்டா அப்புறம் அதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். அதனால எனக்கு நீங்க டீ போட வேண்டாம், காஃபி போடுங்க. சரி, போட்டு தரேன். முதல்ல எல்லாருக்கும் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு காஃபி போட்டு தரேன். ஐயோ பரவாயில்லக்கா, நீங்க டீ போடுங்க, நான் எனக்கு காஃபி போட்டுக்கிறேன். ஏய், 2 minutes தான் தேனே, ஏன் அவசரப்படுற? இதுல என்னக்கா அவசரம்? பாருங்க, பால் கொதிச்சிருச்சு பாருங்க. டீ தூள் போடுங்க. அக்கா, எதுக்கு 6 கிளாஸ் எடுத்து வைக்கிறீங்க? நீ தான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டியே, அப்ப 6 பேர் தானே? 6? யார் யாரு? காந்திமதி அம்மா, கார்த்திக் சார், நாகு அம்மா, நானு, அப்புறம் வினய், அருண், 6 பேர் இருக்காங்கல்ல. அக்கா, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. 5 கிளாஸ் மட்டும் வைங்க போதும். ஏன்? இன்னில இருந்து வினயும் காஃபி தான் குடிக்க போறாரு. வினய் காஃபி குடிக்க போறாரா? ஏன்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க டீ கூட ஒரு போதை தானு. அதான் வினய அந்த போதையில இருந்து வெளியே கொண்டு வர போற. அது மட்டும் இல்ல, வினய் ரொம்ப பாவம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாருல, காஃபி குடிச்சாதான் கொஞ்சமாச்சு எனர்ஜி கிடைக்கும். அதனால இன்னையில இருந்து எனக்கும் வினய்க்கும் காஃபி. ஓகே? நீங்க மத்தவங்களுக்கு எப்பவும் போல டீ போடுங்க. நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன்.
நான் வினயோட கப்பையும் சிப் பண்ணி பாக்குறேன்னு நினைக்கிறீங்களா? என் கப்பும் சூப்பர்மேன் கப்பும் ஒரே டேஸ்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட், கொஞ்சம் கூட சேஞ்சே இல்ல. சரி சரி, டைம் ஆகுது. நீங்க என்ன டீ ஃபில்டர் பண்ணவே இல்ல பாருங்க. இந்த தேன்மொழிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. முதல்ல வினய இந்த காஃபி குடிக்க விடாம தடுக்கணும். அம்மா. பாட்டி, என்ன எதுக்கு இப்ப போக வேண்டாம்னு சொன்னீங்க? மித்ராக்கா ஏதாவது சொன்னாங்களா? அவெல்லாம் எதுவுமே சொல்லல. நான் சொன்னேன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். உள்ள போ. இந்த வீட்ல எப்பவுமே நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏமா திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டீங்க? தெரியல மித்ரா, என்னவோ என் மனசுக்கு வேண்டான்னு தோணுச்சு. இப்பதானமா இவளை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஜாதகமும் வெளியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பையன் கூட வெளியில போறத பார்த்தா நல்லதா படலம்மா. எனக்கு என்னவோ என் மனசுக்கும் சரியா படல. என்ன மித்ரா, நான் சொல்றது சரிதானே? சரிதாமா. தேனி இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்கிறா மித்ரா. நாம எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம்னு எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நீ அவளை பார்த்து கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுமா. சரிம்மா, நான் பேசுறேன். சரி. தேனியே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சுல்ல? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? நான் இங்க இவ்ளோ சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்க. மித்ரா, இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளை பையன் என்கிட்ட எதுவுமே சொல்ல. வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு லெட்டர் போடுறான்னு தானே சொல்லிருக்கான். இல்ல, நீங்க மறுபடியும் போய் தானே சொல்றீங்க. இல்ல மித்ரா, இதான் உண்மை. இப்போ நீயே யோசிச்சு பாரு, அந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்கிட்ட அவன் வேற என்னத்த சொல்லிட போறான்? தூரத்துல இருந்து பார்த்துட்டு தேவையில்லாம நீ எதுவும் கற்பனை பண்ணி பேசாத மித்ரா. யாரு? நான் கற்பனை பண்ணி பேசுறேனா? அந்த பையன் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கும் உங்ககிட்ட சீக்கிரட்டா ஏதோ சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் தேனும் பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். ஏதோ தப்பா இருக்கு. நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. தெரியும், நீங்க யாரும் என் கூட வரமாட்டீங்கன்னு. அதனாலதான் சொன்னேன் நானே போயிட்டு வரேன்னு. இல்ல தேனு, அம்மா சொல்றது சரிதான். நீ தனியா போறது நல்லதில்ல தேனு, சொன்னா கேளு. எதுக்கு மாப்பிள்ள போக வேண்டாம்னு சொல்றீங்க? அதான் நம்ம டிரைவர் தம்பி இருக்காருல்ல, அவர் கூட அனுப்பி வைங்க. நானா? மா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குமா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போலாமான்னு பெர்மிஷன் கேட்கலாம் தான் நானே இங்க வந்தேன். பரவாயில்லப்பா, உன் வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோ. நீயே தேனை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பா. அத்தை, அதெல்லாம் சரி வராது. தேனு, நீ பர்த்டேக்கே போக வேணாம், கேன்சல் பண்ணிரு. இல்ல, முடியாது மாமா. நீங்க வேணும்னே என்ன தடுக்க பாக்குறீங்க. நான் போயே தான் தீருவேன். தேனு, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? உன் மாமா சொல்றான்ல, உன் மாமா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உள்ள போ. அண்ணி, தேனு பாவம், அவ தினமா பார்ட்டி அது இதுன்னு கிளம்புறா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்குதான் புதுசா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு கேக்குறா. போயிட்டு தான் வரட்டுமே. மாப்பிள்ள, இன்னைக்கு இருக்கிற நிறைய பொண்ணுங்க ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு வருதுங்க. நம்ம பொண்ணு அப்படியா? உண்மைய சொல்லிட்டு தானே போறா. நம்மளே ஏன் அவ மேல சந்தேகப்படணும்? போயிட்டு வரட்டுமே. தேனு, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்.
இனிமே இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு அன்டைம்ல எல்லாம் வெளியே போக கூடாது. சரியா? வினய் சார், உங்களை நம்பிதான் அனுப்பி வைக்கிறோம். சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே? சரிங்க சார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு வயசு பொண்ண இப்படி ஒரு பையன் கூட தனியா அனுப்புறது சரியா இருக்காது சார். வேணும்னா நானும் கூட போயிட்டு வரேன். ஆமா, இது நல்ல ஐடியாவே இருக்கே. ஆமாம்மா, நீ கூட போனா எங்களுக்கு எந்த பயமும் இல்லம்மா. நீயும் கூட போயிட்டு வந்து. மித்ரா, நீ எதுக்கு தேவையில்லாம? அதான் வினய் இருக்கான்ல, அவன் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த கவலை? அத்தை, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பிட்டே இருக்காதீங்க. தேனு வயசுக்கு வந்த பொண்ணு. என்னதான் வினய் கூடவே போனாலும் நைட் டைம்ல மித்ராவும் கூட போனா அவளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். காரையே ஓட்ட போறாரு, கூட்டிட்டு போய் இவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு வந்துட போறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் சொல்லுங்க? இத பாருங்க மாப்ள, மித்ரா கூட தேவையில்ல, தேனு டிரைவர் கூட தனியா போயிட்டு வரட்டும். நம்ம பொண்ணு மேல நாம நம்பிக்கை வச்சாதான் அவளும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அது இல்லாம இப்படி செக்யூரிட்டி போட்டு அனுப்பணும்னா அவளுக்கு இதெல்லாம் மீறி போகணுங்கிற எண்ணம் தான் வரும். அத்தை, நீங்க சொல்றது சரிதான். தேனு தனியாவே போயிட்டு வரட்டும், கூட யாரும் போக வேண்டாம். ஓகே மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சூப்பர்மேன், வாங்க போலாம். அப்போ எங்களுக்கு கேக்கு சாக்லேட் எல்லாம் கிடையாதா? ஏன் கிடையாது? எல்லாரும் கிளம்புங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடலாம். சரியா? என்ன மித்ரா மச மச நினைக்கிற? மாப்பிள்ள தான் வெளியில கூட்டிட்டு போறதா சொல்றாருல்ல, பசங்களை கூட்டிட்டு போய் புது துணி போட்டு கூட்டிட்டு வா போ. போமா. இங்க பாரு தேனே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் உனக்கு ஏற்கனவே 1000 தடவை சொல்லிட்டேன். இப்ப மறுபடி கடைசி ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏய், எனக்கு உங்களை சின்னதா, ஏன் கடுகு அளவு கூட எந்த ஃபீலிங்குமே இல்ல. அது இப்போ இல்ல, எப்போதுமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க பின்னாடி சுத்துறதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட். சொன்னா புரிஞ்சுக்கும். சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா பார்த்து தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கும். இல்ல நான் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்பயே போயிட்டே இருப்பேன். இப்படிதான் ஒருத்தன் யாரு என்னன்னு தெரியாம காதல் கத்திரிக்கான்னு கிளம்ப முடியுதோ. இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? ஏன் சூப்பர்மேன், லவ் பண்றது தப்பா? ஏய், லவ் பண்றதெல்லாம் தப்பு இல்ல தேனே. ஆனா ஒருத்தன் யாரு என்னன்னே தெரியாம அவன் வாழ்க்கை என்னன்னே தெரியாம வருது பாத்தியா, கண்மூடித்தனமான காதல், அதுதான் தப்பு. அதுவும் அவன் பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி தொல்லப்படுறதுல ரொம்ப ரொம்ப தப்பு தேனே. காதல்னா அது 2 பேரும் பண்ணணும். நீ மட்டும் பண்ற பாரு, அதுக்கு பேரு காதல் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ தேனே. முறைக்காதீங்க சூப்பர்மேன், நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன். இப்ப வண்டி எடுங்க, போலாம். டைம் ஆகுது. சாப்பிடு. இதோ. என்ன மித்ரா, இன்னும் வீட்ல கேஸ் சிலிண்டர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல இல்லம்மா. வினய் கூட போக முடியலங்கிற எரிச்சல்ல இருக்கியா? அதான் சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்குது போல இருக்கு. தேனும் வினயும் ஜோடியா வெளியில கிளம்பி போனா உனக்கு என்ன வந்துச்சு? பொண்ணால ஏன் அதை தாங்கிக்க முடியல?
நான் சந்தேகப்பட்ட மாதிரி உனக்கும் அந்த டிரைவர் வினய்க்கும் கண்டிப்பா ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்ன விக்ரம்? மம்மி சாரி மம்மி, தெரியாம ஊச்சிட்டேன். இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? மித்ரா, நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. விக்ரம், கேட்டா அவங்களே போட்டு தருவாங்கல்ல. நீ சாஸ் பாட்டில வை, நீ சாப்பிடு. என்ன இதெல்லாம்? ஒரு பொண்ணு கூட லவ்ல இருக்கும்போது இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றது தப்பு இல்லையா? இதுல வேற பொண்ணு புடிச்சிருக்கா புடிக்கலையான்னு சொல்லாம போய் லெட்டர் போடுறேன்னு நக்கலா வேற பேசிட்டு போனீங்க. ஒன் மினிட் மேடம், நீங்க எங்களை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க 2 பேரும் லவர்ஸ் இல்ல. அவங்க என்ன மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்க, நான் அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா இன்னும் எதுவும் ஃபைனல் ஆகல மேடம். நீங்க லவ் பண்ணலனா அப்புறம் எங்க பொண்ணை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்க? நாங்க வேண்டான்னு சொல்லல மேடம், உங்க பொண்ணுதான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா மேடம், உங்க வீட்ல கலரா ஹைட்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் உங்க பொண்ணும் லவ் பண்றாங்களா மேடம்? கூடிய சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இதெல்லாம் நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனாலதான் நானும் எதுவும் உங்க மனசு கஷ்டப்படும்னு எதுவும் சொல்லாம வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, இது தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லங்க. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மேடம், இல்ல மேடம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா போங்க. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, நம்ம போலாம்.